ஜெய் பீம். புரட்சி பாரத கட்சியினுடைய 48ஆம் ஆண்டு துவக்க விழா சீரோடும் சிறப்போடும் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விழாவிற்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் மாநில பொறுப்பாளர்களை, முன்னிலை வகுத்து கொண்டிருக்கும் மாநில பொறுப்பாளர்களை, விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவரும் கேவி குப்ப சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் பூவையம் ஜெகன்மூர்த்தியார் அவர்களை, சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை நிலைய செயலாளர், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய நம்பிக்கை நட்சத்திரம், கழகத்தினுடைய இரும்பு தூண், கோவையின் தங்கம், மாண்புமிகு அண்ணன் எஸ்பி வேலுமணியார் அவர்களை மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் முன்னாள் அமைச்சர் பெருமக்களை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை, திரளாக வருகை தந்திருக்கின்ற புரட்சி பாரத கட்சியினுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளைக்கழக தொண்டர்களை, அன்பு தாய்மார்களை, மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்களை, மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளை, நான் எந்நாளும் போற்றி வணங்கக்கூடிய பூவையாரின் உடன்பிறப்புக்களை, என் உயிர் மூச்சாய் சுவாசித்து கொண்டிருக்கும் என் சுவாச புரட்சி பாரத சிங்க கூட்டங்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பல வரலாற்று சிறப்புகள் இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை வரலாற்று சிறப்பு என்னவென்று சொன்னால், புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் பிறந்ததே ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு. பூவை மூர்த்தியார் ஒரு மாபெரும் புரட்சியாளர். அம்பேத்கர் வழியிலே நின்று தமிழகத்திலே ஆதிக்கத்திற்கு எதிராக சமூக புரட்சி செய்தவர் புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் புரட்சி பாரத கட்சியின் துவக்க விழா என்ற பெயரிலே ஒரு மாபெரும் மாநாடாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சகோதரர்கள், இந்த மாநாட்டை பார்ப்பதற்கு என் தானை தலைவன் பூவை மூர்த்தியார் இல்லையே என்ற ஒரு வருத்தம் என்னுள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் மாநாடு நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த எண்ணம் என்னுள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் பரவாயில்லை, பூவை மூர்த்தியருடைய ஆன்மா மேலிருந்து நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கும், நம்மை வாழ்த்தி கொண்டுதான் இருக்கும். சகோதரர்களே, சிவனடியார்கள் சொல்லுவார்கள், உண்ணும் உணவு, பருகும் நீர், வெற்றிலை பாக்கு எல்லாவற்றிலும் நான் சிவனை பார்க்கிறேன் என்று சொல்லுவார்கள். நானும் பார்க்கின்றேன். என் எதிரிலே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனுடைய உருவிலும் பூவை மூர்த்தியாரை பார்க்கின்றேன். பூவை மூர்த்தியார் மறையவில்லை. உன்னிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்னிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தலைவர் ஜெகன்மூர்த்தியாருடைய உருவிலே நம்மை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். சகோதரர்களே, வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இயக்கம் தொடங்கி 48 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறது. 48 ஆண்டுகள் கடந்து வந்த இந்த இயக்கத்தில், பூவை மூர்த்தியாரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தில், பூவை மூர்த்தியார் காலம் தொட்டு தலைவர் ஜெகன்மூர்த்தியார் காலம் வரை இந்த இயக்கமாற்றிய பணிகளை எல்லாம் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் பெருமைக்குரியவர்களே, இந்த ஒரு மேடை போதாது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு உண்டு இந்த இயக்கத்திற்கு. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அம்பேத்கருடைய கொள்கையை முன்னிறுத்தி உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த புரட்சி பாரத இயக்கம். தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த புரட்சி பாரத இயக்கம். தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொன்னால் பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொன்னால் எல்லா சமூகத்திலும் பொருளாதாரத்தில் சுரண்டப்பட்டு நலிந்து கிடக்கின்றானே, அவன் ஒடுக்கப்பட்ட மக்கள். ஆக தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த புரட்சி பாரத இயக்கம். இன்று இருக்கின்ற தலித் தலைவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அரணாக இருந்த இயக்கம் இந்த புரட்சி பாரத இயக்கம். இன்று இருக்கின்ற தலித் அமைப்புகளுக்கெல்லாம் தாய் கட்சி என்று சொன்னால் அது புரட்சி பாரதம் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. சகோதரர்களே, தன் வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்காக பாடுபட்ட ஒரு மகத்தான தலைவன் பூவை மூர்த்தியார் அவர்கள் தன் வாழ்நாட்களை வத்தி குச்சிகளாக கிழித்து கொண்டு இரவை பகலாக்கி, பகலை இரவாக்கி, அல்லும் பகலும் அயராது உழைத்து ஓடாய் தேய்ந்து இந்த மக்களுக்காகவே திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கை துறந்தவர்தான் பூவை மூர்த்தியார் அவர்கள். சகோதரர்களே, அப்படிப்பட்ட மகத்தான தலைவனுடைய மறைவிற்கு பிறகு நம்மை எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள். இன்றைக்கு சட்டமன்றத்திலே பட்டியலின மக்களுடைய ஒட்டுமொத்த குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே குரல், ஒப்பற்ற குரல் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியாருடைய குரல்.
இந்த மக்களுடைய குறைகளை கேட்டு அவருடைய தேவைகளை அறிந்து அதை சட்டமன்றத்தில் பேசி அரசாணையாக பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார். அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்று ஒரு திட்டத்தை சட்டமன்றத்தில் பேசி அதை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார். எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 லட்சம் மானியம் வருமான வரம்பு இருந்தது. அந்த 3 லட்சம் போதாது 8 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசி அதை பெற்று தந்தவரும் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார். சட்டமன்றத்திலே தலைவர் அவர்கள் பேசியதற்கு முன்னால் வெளிநாடு சென்று உயர்கல்வி படித்தவர்கள் 2 பேர் தான். தலைவர் அவர்கள் பேசியதற்கு பிறகு 8 லட்சமாக உயர்த்தியதற்கு பிறகு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார். தாட்கோ லோன் எப்படி தாட்கோ லோனுக்காக பேசினார், பழங்குடியின மக்களுக்காக பேசி பல திட்டங்களை பெற்று தந்தார், போக்குவரத்து துறைக்காக பேசினார். அது மட்டுமா சகோதரர்களே, காவல்துறைக்காகவும் பேசினார். 15 ஆண்டு காலமாக பதவி உயர்வு இல்லாமல் இருந்தார்கள் காவல்துறை. தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார். காவலர்கள் முதல்நிலை காவலராகும், முதல்நிலை காவலர்கள் தலைமை காவலராகும், தலைமை காவலர்கள் உதவி ஆய்வாளராகும், உதவி ஆய்வாளர்கள் காவல் ஆய்வாளராகும், காவல் ஆய்வாளர்கள் காவல்துறை கண்காணிப்பாளராகும் இன்றைக்கு பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை சட்டமன்றத்தை பேசி பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார். ஆனால் வேடிக்கை என்னவென்று சொன்னால், வேதனை என்னவென்று சொன்னால், இந்த காவல்துறை தான் நம்மை ஒடுக்க பார்க்கிறது, நசுக்க பார்க்கிறது. நான் சொல்லுகின்றேன், நீங்கள் எவ்வளவு ஒடுக்கினாலும் சரி, நசுக்கினாலும் சரி, உங்களுக்காகவும் பேசுவதற்கு எங்கள் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் இருக்கின்றார். சகோதரர், இப்படி பல திட்டங்களை தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசி நமக்காக போராடி பெற்று தந்திருக்கிறார். சகோதரரே, நான் இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இவை அத்தனை திட்டங்களையும் பெற்று தருவதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்தவர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார். சகோதரர்களே, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுதே நம்முடைய வளர்ச்சிக்கு இவ்வளவு உறுதுணையாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் என் பெருமைக்குரியவர்களே, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதல்வராக இருந்தால் யோசித்து பாருங்கள். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் இன்னும் பல 100 திட்டங்களை நாம் கொண்டு வரலாம். சகோதரி, நான் இதை மேடைக்காக பேசவில்லை, இல்லை ஒரு பேச்சுக்காகவும் பேசவில்லை. மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு, புரட்சி தலைவி அம்மையார் காலம் தொட்டு, புரட்சி தமிழன் எடப்பாடியார் காலம் வரை இந்த பட்டியலுடைய மக்களுக்கு பாதுகாப்பவனாக இருக்கின்ற ஒரே கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இந்த பட்டியலின மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். தாலிக்கு தங்கம் கொண்டு வந்தார்கள், பெண்களுக்கு திருமண உதவித்தொகை கொடுத்தார்கள், குடும்ப பெண்களுக்கு மிக்சி கிரைண்டர் ஃபேன், அது மட்டுமா அவருடைய வளர்ச்சிக்கு ஆடு கொடுத்தார்கள், கறவை மாடு கொடுத்தார்கள். அது மட்டுமா படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தார்கள், சைக்கிள் கொடுத்தார்கள், ஸ்கூல் பேக் கொடுத்தார்கள், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா தண்ணீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட் என்று இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். தொட்டில் குழந்தை திட்டம், மகளிர் காவல் நிலையம், இப்படி எண்ணற்ற பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அவர்கள் கொண்டு வந்த அத்தனை திட்டமும் இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். சகோதரர்களே, வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ஆகவே இந்த திட்டங்கள் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மலர வேண்டும். மாண்புமிகு அண்ணார் எடப்பாடியார் முதல்வர் நாட்காலிலே அமர்த்த வேண்டும், அமர்த்த வேண்டும், அமர்த்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்றென்றும் புரட்சி பாரதம் உறுதுணையாக இருக்கும், உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் பீம்.